ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பேச்சை ஒழுங்குபடுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் நாகரிகத்தோடு கண்ணியத்தோடு பேசுவது நலம் நான் நினைக்கிறேன். இப்பதான் அவர் தத்தகா புத்தகான்னு தவழ்ந்து வர 2 வயசு குழந்தை அரசியல்ல சொல்றேன். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அந்த நேர்காணலை அப்படியே ஒளிபரப்பினால் அதோட விஜய் இமேஜ் டேமேஜ் ஆயிடும். ஓட்டே விழாது தாவேக்காவிற்கு. எலெக்ஷன் வரைக்கும் இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியாது. யாரு தாவேக்கா அட்ராசிட்டி இப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்க எதையா பேசிட்டு இருப்பாங்க. கரூர் விவகாரத்தில் விஜயை காப்பாற்றுவதற்கு வந்த முதல் குரல் எடப்பாடி பழனிசாமியுடைய குரல். தொண்டர்கள் மத்தியில் நீங்க என்ன மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம். விஜயை நான் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல, மிகை மதிப்பீடு செய்வதற்கு தரவுகள் இல்லை. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. இந்த 2 ஆண்டு கால செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரக்கூடிய ஆண்டுகள்ல அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலில் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துகள். விஜய் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே எனக்கு மாற்று கருத்து இல்லை. பெருமளவு ரசிகர்களை கொண்ட ஒரு ஹீரோ. அவருக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அது எல்லாமே மறுக்க இயலாத உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு அரசியல் தளத்திற்கு வந்த பிறகு உங்களுடைய ரசிக மனநிலை அல்லது உங்களுடைய ரசிகர்களை மட்டுமே வைத்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. காரணம் இந்த 2 ஆண்டு உங்களுடைய செயல்பாடு. இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக எவ்வளோ தூரம் வீதிக்கு வந்திருக்கிறீங்க, மக்களோட எவ்வளோ தூரம் நின்றுக்கிறீங்க. SIR பிரச்சனைக்கு நாங்க வீதிக்கு வந்திருக்கிறோம். அஜித்குமார் அவர்கள் போனோம். திமுக கடுமையான நெருக்கடி. ஒரு 3-4 விஷயம் வந்திருக்கிறாங்க. அதுதான் நானே சொல்றேன். 3 விஷயம்: SIR, அஜித்குமார் மரணம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வந்தாங்க கூட மனு கொடுத்தாரு. ஆமாம், இன்னும் ஏதோ சம்திங் வகுப்பு போர்டு விவகாரத்தை ஒட்டி இந்த 4 ஆண்டுகள் அந்த 2 பிரச்சனை, இந்த 2 வருஷத்துல 4 பிரச்சனை தானா? சரி, இதுல விஜய் எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு? எவ்வளவு நிமிஷம் அவர் பேசியிருப்பாரு? இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு யார் பதில் சொல்றது? சரி, நீங்க இதுல இந்த 2 வருஷத்துல பாஜகவிற்கு எதிராக இதுல நீங்க நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை? பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கனால தானே ஜனநாயகனுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஆதவர்ஜுனா போன்ற தலைவர்கள் சொல்றாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரா? விஜய் எப்ப சொல்லுவாரு? ராஜ்மோகன்ட்ட இதே கேள்வி செய்தியாளர்கள் கேட்குறாங்க. நீங்களும் கூட அதை பார்த்துருப்பீங்க, வைரல் ஆனிச்சு. விஜய் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு. அருண்ராஜ் அவர்கள் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் எப்போ சந்திக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாளே விஜய் அவர்கள் சந்திப்பாருன்னு சொல்றாங்க. ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, நானும் விஜய் தான், இவரும் விஜய் தான், இந்த அம்மாவும் விஜய் தான், நாங்கள் எல்லாருமே விஜயின் கூட குரலாக தான் ஒலிக்கிறோம், அப்போ எங்களெல்லாம் நீங்கள் மதிக்கலையா அப்படிங்கிற துணியில் அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஊடகங்கள் அப்போ டிவியில் காட்டுறாங்க இல்லையா, திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் பற்றி இன்னைக்கு கூட போட்டாங்க, முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு வருது. அது யார்? அது ஏஐயில் உருவாக்கப்பட்ட பிம்பமா, கிராஃபிக்ஸா? முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சா அடுத்த நாள் விஜய் சந்திப்பார் அப்படின்னு அருண்ராஜ் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ டிவியில் அப்பப்போ முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு லைவ் போகுது இல்லை, அது யார்? அதில் அது இருக்கிறது வேற யாருமா? முதலமைச்சரா இல்லையா? உடனே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இல்லை 1 to 1 அவரை சந்திக்க சொல்லுங்கள், நேர்காணல் மாதிரி கொடுக்க சொல்லுங்கன்னு. அவர் நேர்காணல் கொடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்குது. அவர் 2021 தேர்தலுக்கு முன்பாக புதிய முறை கொடுத்த நேர்காணல் கூட ஒன்று இருக்குது. அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். அவர் ஒரு 1 to 1 பேசுகிறாரு. நீங்கள் இன்றைக்கி அப்படி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது, நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. நீங்கள் இந்த அரசை எதிர்த்து நீங்கள் இவ்வளோ கடுமையாக நீங்கள் பேசணும்னு நினச்சி வந்திருக்கிறீங்க. ஒரு 1 to 1 கொடுங்க. ஆனால் நீங்கள் 1 to 1 கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. NDTVயில் கூட பேசியிருந்தாருங்கிற செய்தியெல்லாம் பார்க்கலாம். NDTVயில்
அவர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்ததாக ஒரு செய்தி வருது. நமக்கும் செவி வழியாக சில செய்தி கிடைக்குது. அதில் அந்த நேர்காணலில் அவரால் பதில் சொல்ல முடியாமல் அவர் திக்கி திணறியதாகவும், அந்த நேர்காணலை வந்து அப்படியே ஒளிபரப்பினால் அதோட விஜய் இமேஜ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு தெரிந்து, இல்லைங்க அது சரியாக வரல, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு, ஏன்னா ஹீரோங்கும் போது அங்கே ஆக்ஷன் டேக், நீங்கள் வந்து ரெடி ஓகே ஆக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைலாக்லாம் பேச வேண்டாம். நான் உன்னை யார் அடிச்சு என்ன யார் அடித்தா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு வைங்க டைலாக். இதை நீ அங்கே சொல்ல வேண்டாம், சும்மா அப்படி லிப்பாஸ்ட்டாக போதும், டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம். டப்பிங்கில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், டேக் எடுத்து 4 டேக்கில் கூட வேறு மாடுலேஷன் சொல்லலாம். ஆனால் 1-to-1 அப்படி இல்லை. ஸோ 1-to-1 NDTV 1-to-1 வந்து இவர் வந்து திக்கி திணறியதாகவும், அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த நேர்காணலில் போட வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததாகவும், இருந்தாலும் நாங்கள் முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவாக விஜய் இன்டர்வியூங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோமே என்று அந்த நிறுவனம் கேட்டதாகவும், சரி வேணால் நீங்கள் அவர் ஃப்ரெண்ட்லியாக பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க. முன்னொரு காலத்தில் வந்து அச்சு ஊடகங்களுக்கு கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு எழுதுவாங்க. அதே ஸ்டைலில் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. கலைஞர் கொடுத்த பேட்டி எல்லாமே பத்திரிகையாளர் இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆமாம், இவ்வளோதான் ஒரு கேப்பு, இந்த டேபிள் தான் கேப். பேப்பர் பேனா இருக்கும், கடன்னு செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கெலாம் அவங்கெல்லாம் வந்து ஒருபோதும் தயங்கியதில்லை, அஞ்சியதில்லை. எல்லா காலத்திலையும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் செய்தியாளர்களை சந்திக்காத ஒரே தலைவர் மோடி. பிரதமர் தமிழ்நாட்டில், ஆமாம், தமிழ்நாட்டில் செய்தியாளர்களை சந்திக்காத ஒரே நடிகர் விஜய். திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் சார். 3வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. ஆனா திமுகவை நோக்கி தான் அவங்களுடைய எதிர்வினைகள் இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏற்கனவே அவங்க சொல்றாங்க தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு. அதை உறுதிப்படுத்துவதற்காக இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆட்சி கட்சி இங்கே திமுக தானே. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்ட பொழுது அவர் ஆட்சி கட்சிக்கு எதிராகத்தான் பேச முடியும். ஏன்னா நீங்கள் திமுக அப்புறப்படுத்திட்டு தான் அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராகத்தான் பேசணும், பேசுவார். அதில் எதிர்வினை எங்கேருந்து வருதுன்னா பதிலுக்கு அதிமுக வருது. ஏன் அப்படின்னா அவர் அதிமுகவை அந்த இடத்துல டிஸ்ஓன் பண்ணுறாரு. திமுகவுக்கு எதிரி நாம் தான், திமுகவிற்கு எதிரியே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதிமுக வந்து பதட்டமாகறாங்க. என்ன இத்தனை வருஷம், அரை நூற்றாண்டு கால கட்சி, நாங்கள் எங்களை அதிக காலம் ஆண்ட கட்சி, நீங்கள் வந்து எங்களை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க. இப்போ தான் இது முழுக்க யாருடைய தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறு. இவர் வந்து ஆரம்பத்திலேயே தாவேகாவை விமர்சித்திருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கொடி பறக்குது, கூட்டணிக்கு தயாரு அப்படின்னு விஜயை வந்து கரூர் விவகாரத்தில் விஜயை காப்பாற்றுவதற்கு வந்த முதல் குரல் எடப்பாடி பழனிசாமியுடைய குரல். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட சொன்னார், உங்க கட்சி தொண்டர்களுக்கு இப்படியானா கூட நீங்க இவ்வளவு குரல் கொடுத்திருப்பீங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த குரல் தான் இன்றைக்கு வந்து அதிமுகவிற்கு சிக்கலா போய் நிற்குது. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எப்போ வரும்னு தெரிஞ்சா, நான் இதை வந்து இன்னைக்கு சொல்ல ரொம்ப நாளாக சொல்கிறேன். நிச்சயமாக பாஜக உங்களை விடாது. இந்த தேர்தலில் பாஜகவோடு தான் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டிய இடத்திற்கு அமித்ஷா உங்களை தள்ளுவார். அப்படி தள்ளுகின்ற பொழுது தாவேகா உங்களோட கூட்டணிக்கு வராது. தாவேகா உங்களோட கூட்டணிக்கு வராத ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது நீங்கள் தாவேகா விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. அப்போது உங்கள் தொண்டர்கள் நம்ப மாட்டான், பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா, தாவேகா அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டார் எடப்பாடி. அது நடக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் இன்னைக்கு சீச்சி இந்த பணம் புளிக்குங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, விஜயை திட்டுறீங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் கருப்பு பணம் வாங்கினார், கள்ளப்பணம் வாங்கினார், லாட்ரி அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பேசுறீங்க. இவ்வளோ ஏன் இதை அன்னைக்கே பேசல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்லை இது உள்ளபடி இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அஇஅதிமுக இருக்குது, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 7% தாண்டி 8% நெருங்கி அவங்க வாக்கு சதவீதம் வாங்கினாங்க இல்லையா, அந்த வாக்கு சதவீதத்தில் ஒரு சேதாரம் ஏற்படக்கூடும் நான் நம்புகிறேன். இந்த 8%. ஆமாம், அந்த 8% கொஞ்சம் ஒரு வேளை குறையலாம். ஏன்னா அது வந்து யாருக்கு வரும்னா விஜயை நோக்கி நகரும். அந்த இளைஞருடைய வாக்கு விஜயை நோக்கி நகரக்கூடும். அதே மாதிரி திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்கில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் விஜய் நோக்கி நகரக்கூடும். அது அதிமுக போயிட்டு இல்ல குறிப்பிட்ட சதவீதம் அதை யாராலையும் உறுதியாக சொல்ல முடியலைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா சும்மா நம்ம ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம், இது இப்படி இது இப்படின்னு எல்லாரும். என்னால நான் ஓப்பனாக சொல்லணும்னா என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலை. ரொம்ப அதில் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை இதை சொல்கிறதில்ல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு விஷயத்தை எல்லா பேட்டிலையும் தெளிவாக சொல்கிறேன், விஜயை நான் குறை மதிப்பீடு செய்ய விரும்பலை, மிகை மதிப்பீடு செய்வதற்கு தரவுகள் இல்லை. ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு விரும்பலைங்கிற தரவுகள் இல்லைங்கிற. ஓகே,
ஓவர் எஸ்டிமேட் பண்ண தரவுகள் இல்லை. நீங்கள் விஜய்க்கு 25% ஓட்டு இருக்கு, 20% ஓட்டு இருக்குன்னா தரவுகள் வேணும், நம்மகிட்ட இல்லை. கூட ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, அவங்க கூட 15% வரைக்கும் யார் எடுக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. தாவேகா தரப்புல யார் எடுத்த கருத்து கணிப்பு? இந்தியா டுடே. இல்லை, அது வந்து அதர்ஸ்னு போட்டிருந்தாங்க, அதர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அது நீங்கள் நம்ம தாவேக்கான்னு உருவகப்படுத்திக்கிறோம். அதில் மற்ற எல்லா கட்சியும் நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து முன்பாக ஒன்று வந்தது 32%. அது இந்தியா டுடே மறுத்தாங்க. நாங்கள் அப்படி எந்த கருத்து எடுக்கல அப்படின்னு. ஆனால் இந்த முறை இவ்வளவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதர்ஸ்னு அதில் எல்லாரும் சேர்ந்து தான். அப்போ அதில் நாம் தமிழர்லேருந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஓட்டு என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் 8% வச்சுக்கிட்டாலும் கூட அந்த 23ல் 8 போயிடுச்சுன்னா 15 அப்படிங்கிறது தாவேக்காக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே பெட்டி உடச்சா தான் தெரியும். ஓகே, இன்னும் 3 மாதத்தில் எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ தாவேக்கா பொறுத்தவரை நான் எப்படி நினைக்கிறேன்னா சார், ஓட்டே விழாது தாவேக்காவிற்கு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து விஜயையும் தாவேக்காவையும் குறை மதிப்பீடு செய்து கொள்வது. அது அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அது அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த ஆட்சியே அவரது தான் அப்படின்னு சொல்றது மிகை மதிப்பீடு. தாவேக்கா முதல் தேர்தலில் கணிசமான வாக்கை பெறும். அது எவ்வளவு அப்படிங்கிறத எந்த ஐடியாவும் இல்லை. அது டீசெண்டான வாக்கு சதவீதமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் ஒரு உறுதியான முடிவுகளுக்கு என்னாலும் வர முடியல. அது எவ்வளோ சீட்டாக கன்வெர்ட் ஆகும், சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதுலே எனக்கும் நிறைய கருத்துக்களும் கேள்விகளும் மாற்றம் இருக்கிறது. ஸோ ஒரு தேர்தல் வரட்டும், அவங்க முடித்து அவங்க முடிவுகள் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தாவேக்காவுடைய பலம் இதான், பலவீனம் இதான், எந்தெந்த பகுதிகளில் அவங்களுக்கு அதிகமாக வாக்கு இருக்குது, எந்த செக்டாரில் எந்த சமூகம் அவருக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறது, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இதில் அவர் எங்கே அதிகமாக இருக்கிறாரு, எந்த ஏஜ் குரூப், இதெல்லாம் நமக்கு வந்து வந்துடும். ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதன் பிறகு தான் அது தெளிவான முடிவுகளாக இருக்குமே தவிர அது வரைக்கும் அவரை பற்றி வரக்கூடிய எல்லாமே ஹேஷியங்கள் தான். முப்பெரும் விழா நடந்தது திமுக தரப்பில், செப்டம்பர் மாதம் நடந்தது. அப்போவும் அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார், என்ன 30 பேர் விழாவான்னு. இப்போ பவள விழா கண்ட கட்சி அப்படின்னு திமுகவை பெருமையோடு சொல்லுவாங்க, அந்த கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி. பவள விழா பாப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உருட்டின டப்பாவையே திரும்ப உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன்வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லிட்டரலி வடிவேலு ஒரு படத்தில் வா நீ சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவார்ல, அந்த மாதிரி கூப்பிட்றதான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுற ஒரு மொமெண்ட். நீங்கள் திமுக தான் நான் வேகமாக ஃபோர்ஸாக திட்டினா முறை அப்படின்னு இந்த புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு ஒரு படத்தில் முறைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து முறை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறாரு, திமுக அதிகமாக நம்ம விமர்சித்தோன்னா கட்டும் சொற்களால் நாம் வந்து திமுக வசைப்பாடினா ஒருவேளை டென்ஷன் ஆகி முதலமைச்சர் பதில் சொல்லுவார். முதலமைச்சர் பதில் சொன்னார்னா எனக்கு வந்து அது வந்து அப்போ போட்டி வந்து யாருக்குமானதாகிடுது, திமுகவுக்கும் விஜய்க்குமானதாக மாறும் அப்படின்னு அவர் வந்து திமுகவை நோக்கி சீண்டிக்கிட்டே இருக்கார். நேற்று டிகே சிலங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாரு, போட்டி எங்களுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான், தாவேக்கா விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் வந்து சட்ட செயலை புறந்தளிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டாப் இன்ஜின் போட்டு நாங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ஸ்லோவாக போகிறோம் ஒன்றும் இல்லைன்னா சார் சொல்லுவார். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் என்ன சொல்லுவார், நான் ஜெயிக்கிறது கஷ்டங்க, நான் தான் முதல் எலெக்ஷனுங்க எப்படியா பேசுவார், நான் தான் உறுதியாக முதலமைச்சர் தான் பேசுவார், நான் தான் டாப் இன்ஜினில் இருக்கேன்னு தான் பேசுவார். யாராக இருந்தாலும் எந்த கட்சி சார் 100% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட என்ன சொல்லும், எங்கள் ஆதரவின்றி இவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் அவர் வந்து பேச்சை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் நாகரிகத்தோடு கண்ணியத்தோடு பேசுவது நலம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 75 ஆண்டு கால கட்சியை பவள விழா பாப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பாப்பாங்கிறது பொதுவாக 2 வயசு 3 வயசு குழந்தைய தான் சொல்லுவோம். அப்படி பார்த்தா எங்கள் பாப்பா யார் தான், விஜய் தான் பாப்பா. கிராமத்தில் சொல்லுவாங்க, நான் திண்ணையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தபோது நீ என்னையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ தான் அவர் வந்து தத்தகா புத்தகான்னு தவழ்ந்து வர 2 வயசு குழந்தை. அரசியலில் சொல்கிறேன், இவங்க 75 வயது. நீங்கள் வந்து அவங்கள போய் பாப்பான்னா, இப்போ குழந்தை வந்து குழந்தைத்தனமாக பேசும்ல, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, யார் பாப்பா யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படின்னு தெரியாது. குழந்தை என்ன செய்யும், இதையாக எடுத்தோம்னா பிச்சு போட்டுரும், இதையாக எடுத்தால் கிறுக்கி வச்சிரும். நம்ம போய் கோவப்பட முடியுமாட்டு போய். அது மாதிரி இப்போ குழந்தை அப்படி தான் இருக்குது. இப்போ திமுக கிட்டப்பட்ட அந்த மனமாக இருக்குது. சிஎம் அப்படி தான் பார்க்குறாரு, சரி விடுப்பா ஏதோ புதுசாக வந்திருக்கிறாங்க போப்பா இன்னைக்கு அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனதில் அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு போகிறாரு. ஏன்னா அவர் 50 வருஷம் அரசியல் அனுபவம். நீங்கள் அவர்கிட்ட போய் ஏய் வா சண்டைக்கு அப்படின்னா அவர் சரி போப்போ அப்படிங்கிற மனதில் அவர் போயிட்டுருக்கிறாரு. எலெக்ஷன் வரைக்கும் இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியாது. யார் தாவேக்கா அட்ராசிட்டி இப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்க வந்து எதையா பேசிகிட்டு இருப்பாங்க.
இனிமேல் விசில்ஸ்ன்னு வேற கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம இது என்ன சொல்கிறது, கொஞ்சம் பக்குவப்பட்டு பேசலாங்கிறேன். மூத்த அரசியல் தலைவர்களை, மூத்த பாரம்பரியம் உள்ள கட்சிகளை ஆக்கப்பூர்வமாக விமர்சிங்க, காத்திரமாக விமர்சிங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கீங்க, அது நீங்கள் வாழ்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை. காத்திரமாக விமர்சிப்பது என்பது வேறு, நாகரிகமாக உரையாடுவது என்பது வேறு. அந்த நாகரிக எல்லைகளை கடந்தால் அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு என்றைக்குமே அது உதவாது. கடைசி 2 கேள்விகள் சார். விஜய் அவர்கள் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, வெளியில் வரமாட்டேங்கிறான்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. எலெக்ஷன் அன்னைக்கு அதுக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் வெளியில் வருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால், ஏன்டா இவனை வெளியில் வர வச்சோன்னு நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு புலம்புவீங்க, அந்த மாதிரி காலமும் கூட வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நிறையா பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கம் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அவரே தன்னை ட்ரோல் பண்ணிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம். இன்னொரு சைடு தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க பதிலடி கொடுத்துருக்கிறார் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விளக்கத்தை? ஃபர்ஸ்ட் லைன் ஓகே சார், எனக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறது அவருடைய நம்பிக்கை. அது நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். எனக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஓட்டு இருக்குது, 2 ஓட்டு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் செகண்ட் லைன் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஆணவத்தினுடைய உச்சமாக நான் பார்க்குறேன். எந்த லைன்னா, ஏன் என்னை வெளியில் வர சொன்னீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குல அது ஜனநாயக விரோதம். சார், நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேள்வி கூட யாரும் கேட்கக்கூடாதா? ஏன் சார் வெளில வர மாட்டீங்களா சார்? ஏன் சார் அந்த பிரச்சனைக்கு ஏன் சார் நீங்கள் கருத்தே சொல்ல சார்? என்ன சார் இது, இந்த விஷயத்துக்கு நீங்கள் போவே இல்லை சார்? என்ன சார் உங்கள் கட்சிக்காரன் சார் 4 பேர் இறந்து போயிட்டாங்க சார், மாநாட்டுக்கு வந்து நேரில் போய் ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாமே சார்? சார் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி சூசைட் பண்ணியிருக்காங்க சார், சூசைட் முயற்சி, தற்கொலை முயற்சி, அஜித் ஆக்னஸ் ஆகும் சார். என்ன சார் அதை போய் பார்க்க மாட்டீங்களா சார் நீங்கள்? சார் நான் கேட்குறேன், நீங்கள் 2 வருஷத்தில் பிஜேபிக்கு எதிராக எத்தனை போராட்டத்துக்கு சார் வெளியில் வந்தீங்க? இதான சார் கேள்வி? இதெல்லாம் தானே பொதுவில் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? அப்படியா, நீ என்னை இதுக்கெல்லாம் கூப்பிடுறியா, என்னை ஏன் கூப்பிட்டே நீ ஃபீல் பண்ண பார்க்குறியான்னு சொன்னால் இது என்ன வாதம்? அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வெளியிலே வர வேண்டாம், நான் வீட்டுக்குள்ளேருந்தே ஜெயிப்பேன். அவர் அந்த மனநிலையில் தான் பேசுகிறார். எம்ஜிஆர் இருந்த மனநிலையில இவர் சார். எம்ஜிஆர் அவர்கள் கூட கட்சி நிலைப்பாடுங்கிறது அவர்கிட்ட இருந்தது. திமுக நீண்ட ஆண்டு காலம் இருந்தவர். அதிமுகன்னு போகும்போது எப்படி அண்ணா அவர்களுக்கு கருணாநிதி, கலைஞர் அவர்கள் இருந்தாரோ, நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரோ, கே மதியழகன் இருந்தாரோ, இந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் சிலர் இருந்தாங்க. பொன்னையன் இருந்தாரு, நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்தார், இந்த மாதிரி. ஆனா எம்ஜிஆர் இவரை ஒப்பிட முடியுமா? ஃபர்ஸ்ட் சார் அவர் ஒப்பிடுறாரு, எம்ஜிஆருக்கு இதே பிரச்சனையை தான் சந்திச்சாரு. எம்ஜிஆர் யாரும் அப்படிலாம் சொல்லல சார். எம்ஜிஆர் நடிகர்னு யார் சொன்னா? பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். அவர் வந்து நாட் ஒன்லி எம்ஜிஆர், திரைத்துறையில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் அவருக்கு வந்து டென்ஷன் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து நாட்டுக்காக அவ்வளோ உழைத்தவர், தியாகம் செய்தவர். அப்போ அவர் என்ன டென்ஷன் ஆகிறாருன்னா, நடிகர்னா நடிச்சுட்டு போனீதானே, இதேக்கு நாடால் வராங்க அப்படிங்கிற கோபம் ஐயாவுக்கு இருந்துச்சு, பெருந்தலைவருக்கு இருந்துச்சு. அதனால் அவர் விமர்சித்தார். திமுக எங்கே எம்ஜிஆர் விமர்சிச்சு சார்? திமுக தானே எம்ஜிஆரை வளர்த்தது. எம்ஜிஆரால் திமுகவும் வளர்ந்தது, திமுகவால் எம்ஜிஆரும் வளர்ந்தார். மியூச்சுவலாக 2 நடந்துச்சு, அதான் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது திமுக அவர் எங்கே நடிகர்னு சொல்லிச்சு? அப்புறம் அவர் எங்கே மக்களை சந்திக்காமல் இருந்தார்? அவர் எங்கே ரோட்டுக்கு வராமல் இருந்தார்? அவர் எங்கே வந்து இப்போ அவர் எல்லா இடத்துலையும் மக்களோட நின்றுக்கிறாரே. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கட்சி விட்டு நீக்கும் போது கூட மக்கள் கிட்ட தான் முறையிட்டாரு. எல்லாமே நடந்துச்சு. 80ல ஆட்சியை கலைக்கும் போது கூட மக்கள் எல்லாருமே நடந்துச்சு. சரி, அவர் வந்து மருத்துவமனையில், புரூக்லின் மருத்துவமனையில் இருக்கும்போது மட்டும்தான் மருத்துவமனையில் இருந்து வெற்றி பெற்றாருங்கிறது நம்ம சொல்கிறோம். மற்றபடி எல்லா காலத்திலையும் அவர் என்ன தான் செஞ்சிருக்கிறாரு, அவரும் மக்களோடு மக்களாக நின்றுக்கிறாருங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நீங்கள் வந்து எங்கே வந்திருக்கிறீங்க சார்? உங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வர மாட்டேங்கிறீங்களே நீங்கள். நேற்று அந்த 2 ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கையில் பாச வச்சுட்டு அத்தனை பேர் வெளியில் நிற்கிறாங்க. பொதுச் செயலாளர் காருக்கு பின்னாடி ஓடி வர்றார் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கலைஞர் அவர்கள் காலத்தில் அன்பழகன் இப்படி வந்திருந்தா எந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்கும்னு தெரியல இல்லையா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ இவர் வந்து ஒரு மனநிலைக்கு எங்கே போயிட்டார்னா, அபவ் தி ஆல். அப்போ இது தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறது. நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், அது வேற, பட் சுயமரியாதை கொஞ்சமாக இருக்கும் இல்லையா? ஒரு மனிதன் வந்து நான் எதுக்கும் வரமாட்டேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெயிப்பேன், பார்க்குறியா பார்ப்போமா, ஏன்னா இவன்லாம் என் ரசிகன் அப்படின்னு உங்களை காட்டி மிரட்டுவது என்பது உங்களை கொச்சப்படுத்துறது, உங்களை அவமானப்படுத்துறது, தமிழ் சமூகத்தையே அவமானப்படுத்துறது. உண்மையில் அது ரொம்ப வருத்தமும் கோபமும் வரைக்கக்கூடிய ஒன்று. இப்போ விஜய் வந்து அதை நீங்கள் மக்கள் வந்து தெளிந்து சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் மக்கள்? ஓகே, என்னையா இது, நமக்கு பிடிக்கும், ரசிகர்கள், ஓகே, அதுக்குன்னு என்னையா இவர் இப்படி பேசுவாரா அப்படின்னு மக்கள் யோசிக்கணும். உங்களை நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டீங்க, ஏன் தொகுதிக்கு வரேன்னு கேட்டான்னு சொல்லுவீங்க? அப்படிதான் பேசுவீங்களா?
ஏன் என்ன இது? அப்போது உங்களை அவன் கொண்டாடுறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவான், பார்த்துருவோமா அப்படின்னு நீங்கள் சொல்வது என்பது ஜனநாயக விரோதமானது, ஆணவ போக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 2016 மாதிரி கூட போகலாம், ஓட்டு பிளவு ஏற்படலாம், அது முடிவு எப்படியா வேணா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 71 எலெக்ஷன் மாதிரி கலைஞர் அவர்கள் விசஸ் ஆல், கலைஞர் விசஸ் காமராஜர்னு இருந்தது 1967, அண்ணா விசஸ் காமராஜர் இருந்தது, அதன் பிறகு கலைஞர் விசஸ் காமராஜர்னு வந்தது, 71ல் கலைஞர் விசஸ் ஆல்னு வந்தது. அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யார் வேணா ஜெயிக்கலாம், அதிமுக கூட திரும்ப வரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து ரெண்டா எப்பவுமே சொல்கிறேன், விருப்பம் யதார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவேன். என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது இப்போ ஒன்றியத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் யதார்த்தம் பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பது. நான் விருப்பத்தையும் சொன்னேன், யதார்த்தத்தையும் சொன்னேன். அப்போ பல யூடியூபுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், என்னுடைய விருப்பம் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பது, ஆனால் யதார்த்தம் மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார், இதையும் நானே சொன்னேன். அப்போ இங்கே நான் சொல்கிறேன் 2026 என்னுடைய விருப்பம் என்பது மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பது, யதார்த்தமும் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். இங்கே என்னுடைய விருப்பம் யதார்த்தம் ரெண்டு ஒன்றா தான் சொல்றாங்க. அதிமுக வந்ததுக்கு அப்புறம் சார் எதிர்க்கட்சிகள் அப்படி தானே பேசுவாங்க. நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சராகவே ஆக முடியாத ஜாதகத்தில் இடம் இல்லைனாங்க அண்ணாரா இல்லையா? இல்லை, அது சொல்லலாம். இது வந்து என்னுடைய விருப்பத்தினால நான் இதை யதார்த்தமாக வந்து நம்ப வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு வலுவான ஒரு கூட்டணி அவங்க இருக்கிறாங்க, சிறு சிறு சர்ச்சைகள் இருந்தாலும் வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. இந்த அரசு செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நன்மைகள், இதை கண்டிப்பாக வந்து ஓட்டாக மாறும், நன்மைகளை மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்க. பாஜக அணியில் அதிமுக இருக்குது, பாஜகவை ஒருபோதும் தமிழகம் ஏற்காது, பாஜக செய்யக்கூடிய வஞ்சகங்களை தமிழ்நாடு பார்த்து வருகிறது. இப்போ பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் கண்டிப்பாக வந்து திமுகவை நோக்கி நகரும். ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். டிஎம்கே வேண்டாம் என்று 2016 மாதிரி அதோட கூட ஜாஸ்தியாக ஸ்பிளிட் ஆகும். 2016 கூட திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு விழுக்காடு தான் வித்தியாசம். ஆனால் இது அதை விட ஜாஸ்தியாக ஸ்பிளிட் ஆகும். அப்படி ஸ்பிளிட் ஆகின்ற பொழுது ஒருவேளை தாவேகா ஆன்டி இன்கம்பன்சியை, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கூட கொஞ்சம் பிரித்தார்கள் என்று சொன்னால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஒருவேளை குறையலாம் திமுக அணிக்கு, ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாகும். ஓகே சார். ஸோ அதிகமான எண்ணிக்கையில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா. அப்படி இல்லை, களம் வந்து ஒருவேளை இருமுனை போட்டியாக மாறிடுச்சு, விஜயால் நிறைய ஓட்டுக்களை பிரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் டிஎம்கே பெறக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கொஞ்சம் கூடலாம், நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் குறையலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று. எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக ஆட்சி அமைக்க போகிறது யாராக இருப்பாங்க? திமுகத்தான் நிச்சயமாக இருக்கும். நான் சொல்கிறது ஆசான்டேட் இன்னைக்கு தேதி. ஓகே, இன்னைக்கு தேதியில் அதை நான் உறுதியாக சொல்கிறேன். பார்க்கலாம் சார் களம் எப்படி அமையுது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.